உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரச் அப்படிங்கிற பகுதியில் ஓநாய்கள் அதிகமாக மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மனிதர்கள் இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக குழந்தைகள் ஒரு 6 பேர் பலியாயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 26 பேர் காயமடைஞ்சிருக்காங்க இந்த ஓநாய் தாக்குதல் மூலமாக. இந்த ஓநாய்களை பிடிக்க வனத்துறை கிட்டத்தட்ட 9 குழுக்களை அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு 3 ஓநாய்கள் மட்டும்தான் பிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாட தொடங்கிறதுனால ஒட்டுமொத்த கிராம மக்களுமே கிட்டத்தட்ட 30 கிராமம் அந்த பக்ரேஷ் பகுதியை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே அச்சத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்காங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரி அஜித் பிரதாப் சிங் அவர் இதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்கிறோம். என்ன அறிவுரைகள்னால், வீட்டுக்கு வெளியே யாரும் படுக்காதீங்க இரவு நேரங்களில். அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய வீடுகள்லாம் கதவுகளே இல்லை. அதனால தான் ஓநாய்களுடைய தாக்குதல் மிக எளிதாகவே இருக்குது. குறிப்பாக இரவு நேரங்களில் தான் ஓநாய்கள் மக்களை தாக்குது. குறிப்பாக அதுவும் குழந்தைகளை தான் ஓநாய்கள் தாக்குது அப்படின்னு வனத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு, அஜித் பிரதாப் சிங். அது மட்டும் இல்லை, இந்த ஓநாய்கள் குறிப்பாக நாய்களை தான் தாக்கும். ஆனால் இப்போ மனிதர்களை தாக்க பழகுனதுனால தொடர்ந்து மனிதர்களை தாக்க பழகிருச்சு. அதனால தான் குழந்தைகளையும் இரையாக்கியிருக்கு இந்த ஓநாய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜான்வரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 27 சிறுத்தைகளை பிடிச்சிருக்காங்க, 3 புலிகளை பிடிச்சிருக்காங்க. ஆனால் மக்சி அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பரப்பளவு உடைய அந்த மக்சி என்கிற ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமங்கள், இந்த பக்ரேச் இதெல்லாம் அந்த பகுதிகளில் இருக்கிற அத்தனை மக்களுடைய வீடுகள்லேயுமே ஓநாய்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வனத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஓநாய்கள் மனிதர்களை தாக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, அதுக்கு குகைகளில் ஓநாய்கள் கூட்டமாக வாழும். ஆனால் இந்த குகைகள் தண்ணீரால் நிரம்பும்போது இந்த ஓநாய்கள் குகைகளை விட்டு வெளியே வந்துடும். காக்ரா நதிநீர் நிரம்பிருச்சு. அந்த காக்ரா நதிநீர் நிரம்பினதுனால ஓநாய்கள் கூட்டமாக வீதிகளில் உலா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு, இதுக்கு வனத்துறை என்ன தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு விசாரித்தப்போ அவர் சொன்னார், நாங்கள் ட்ரோன் கேமரா வச்சு நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கோம். கூண்டுகளை வச்சு நாங்கள் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் ட்ரோன்களை வச்சு நாங்கள் கண்காணிக்கும்போது கரும்பு தோட்டங்கள் ஆட்களுடைய உயரத்துக்கு வளர்ந்துருக்கிறதுனால அங்கே பதுங்கி இருக்கிற ஓநாய்களை எங்களால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியலை. அங்கே தண்ணீரும் அதிகமாக ரொம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு ஓநாய்கள் பதுங்கி இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த உத்தரப்பிரதேசத்தில் கோண்டா, பக்ரேச், பல்ராம்பூர் அப்படிங்கிற 3 கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 32 குழந்தைகள் பலியாக இருக்கிறாங்க. அங்கே சொல்லப்போனால் குறிப்பாக மக்களுடைய கோபம் என்ன ஆட்சியாளர்கள் மேலே, வனத்துறை அதிகாரிகள் மேலே அப்படின்னா, எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் மின்சாரமே இல்லை. மின்சாரம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இரவு நேரத்தில் வருகிற இந்த ஓநாய்களை நாங்கள் நிறுத்த முடியலை, அதை நாங்கள் துரத்த முடியலை. ரொம்பவே எங்களுக்கு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கோபத்தோடு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதையும் பேட்டியும் அவங்க எல்லா ஊடகங்கள்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. இந்து பூர்வா அப்படிங்கிற பகுதியில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சந்தியா அப்படிங்கிற ஒரு குழந்தைய பலியாக்கியிருக்கு இந்த ஓநாய். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 21ஆம் தேதி படோலி அப்படிங்கிற இந்து பூர்வா அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு 4 வயதில் இருக்கிற சபா அப்படிங்கிற ஒரு குழந்தைய ஓநாய் தாக்க போயிருக்கு, முற்பட்டிருக்கு. அப்போ உடனே அவங்க தந்தையார் அந்த குழந்தையை தாக்குற ஓநாயை துரத்தி விட்டதுனால
அந்த குழந்தைக்கு தலையில் மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் உயிர் பிழைச்சிருக்கு அந்த சபா என்கிற குழந்தை. அது மாதிரி இது பொது அறிவிப்பு கொடுத்து மக்களை எல்லாரையுமே வந்து உஷார்படுத்தியிருக்காங்க வனத்துறையினர். பட்டாசுகளை கொடுத்துருக்காங்களாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும். ஓநாயுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டு பகுதியில் தெரிஞ்சால் நீங்கள் உடனே பட்டாசுகளை கொளுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி பட்டாசுகள் வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. வனத்துறை அதிகாரி சொல்லும் பொழுது, நிரந்தர வீடுகள் இல்லை அந்த மக்களுக்கு. நிரந்தரமாக வீடுகள் இருந்தால் அதை வந்து அவங்க மேம்படுத்துவாங்க. நிரந்தர வீடுகள் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வறுமையில் வாழ்கிறாங்க. அதனால் அவங்களால எந்த ஒரு மேம்படுத்தல் திட்டமும் அவங்க பண்ண முடியறதில்ல. ஒரு காம்பவுண்டு சுவர் அமைக்கிறதோ, இல்லை ஒரு கிரில்லு போடுறதோ, இல்லை ஒரு வீட்டுக்கு கதவு வைக்கிறதோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை வசதியை அவங்கள பூர்த்தி செஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை அதிகாரி சொன்னார். அது மட்டும் இல்லை, 3 ஓநாய்களை மட்டும் பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஓநாய் வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பில் அது இறந்துருச்சு. இன்னும் 2 ஓநாய்கள் லக்னோ பூங்காவில் கொண்டு போய் விட்ருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆண் ஓநாய், இன்னொன்று பெண் ஓநாய் அப்படின்னு 3 ஓநாய்களை பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில், அந்த ஓநாய்கள் கூட்டத்தில் வயசு முதிர்ந்த கால் தள்ளாடின ஓநாய் இருக்குது. அந்த ஓநாய் வந்து அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சவாலான பணியாக இருக்குது. ஏன்னா கூட்டம் கூட்டமாக ஓநாய்கள் இருக்கிறதுனால ரொம்பவே பிடிப்பதற்கு ரொம்ப சவாலான காரியமாக எங்களுக்கு வனத்துறைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வனத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பராமரிப்புக்குன்னு ஒதுக்குறாங்க அந்த நிதியை. அந்த 20 லட்சத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ப்ளஸ் ஒரு 1 லட்சம்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த போல் இறந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டுங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசு நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க. அடுத்து 1 லட்சம் ரூபாய் வனத்துறை சார்பாக கொடுக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக. இப்படி அதிக வெப்பம் ரொம்ப அந்த பகுதிகளில் இருக்கிறதுனால ட்ரோன் கேமரா மூலமாக ஓநாய்களை தேடும் பொழுது அந்த ட்ரோன்கள் வந்து அதிக வெப்பத்தினால செயலிழந்து விடுது. அதனால் அதையும் எங்களுக்கு வந்து சவாலான பணியாக இருக்குது இந்த ஓநாய்களை பிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எது எப்படியோ கிட்டத்தட்ட ஓநாய்கள் வந்து குழந்தைகளை தான் அதிகமாக தாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் குழந்தைகள் தான் அதிகமாக பலியாக இருக்காங்க இந்த ஓநாய் தாக்குதல் மூலமாக அப்படின்னு செய்திகள் தகவல்லாம் வருது. ஆனால் இந்த வனத்துறை வந்து இதில் உத்தரப்பிரதேச வனத்துறை ரொம்ப தீவிரமாக இதில் களத்தில் இறங்கி சீக்கிரமாக இந்த ஓநாய்களை கட்டுப்படுத்தணும். கிராம மக்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து அச்சத்தில் பயத்தில் ரொம்ப இருக்காங்க. இன்றைக்கி தூங்கி நாளைக்கு காலையில் உயிரோடு எந்திரிப்போமா, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றுறது, கரண்ட் இல்லை, வீட்டில் கதவு இல்லை, இப்படியான பிரச்சனைகளில் ஓநாய்கள் உள்ளே வரதே எங்களுக்கு தெரியலை அப்படின்னுலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. வனத்துறையும் எவ்வளோ போராடுறாங்க, ஆனால் முடியலை ஓநாய்களை கட்டுப்படுத்த. அந்த தங்கியிருக்கிற குகைகளில் தண்ணீர் ரொம்பினதுனால ஓநாய்கள்லாம் இந்த பக்கம் வந்துடுது அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகளெல்லாம் வைக்கிறாங்க வனத்துறையினர். ஆனால் எது எப்படியோ குழந்தைகளுடைய உயிர், பொதுமக்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்படணும். அதனால் இந்த ஓநாய்கள் கட்டுப்படுத்தப்படணும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினால். அதை செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.